முத்து பேச்சி என்னும் முதிராத பெண்ணழகி பூ பெய்து விட்டாளாம். பூமகளின் காலடியில் பூ பெய்தே என்ன வியப்பு! பாவாடை தன்னில் பருவனயம் சிந்தி வர தாவாமல் தாவும் தளிச்சிட்டு பூவாகி ஆடி குலுங்கி அடையாளம் மாறி இனி மூடி மறைப்பாள் முகம். என்னப்பா மூக்கா, வருஷ முறையெல்லாம் சரியா இருக்கான்னு நீ ஒரு முறை பாத்துக்கோ. வீட்டுல பொம்பளையாள் இல்ல, ஒரு தேங்காய் குறையிற மாதிரி இருக்க. ஆஹா, சரியாதான் இருக்கு. நான் தான் தப்பு கணக்கு போட்டேன். பாத்தியாரே, உன் கணக்கு தப்பா இருந்தாலும் பரவாயில்ல, பிள்ளைகளுக்கு ஒழுங்கா பாடத்தை சொல்லி கொடுத்து விடு. மூக்கா, நீ ஒரு முறை பாத்துக்கப்பா, சீர்வரிசை சரியா இருக்கானு. கிழவி சீலைய கொஞ்சம் ஒஸ்தியா எடுத்திருக்கலாம். 350 ரூபா போட்டுருக்குல்ல, பரவாயில்ல பரவாயில்ல. 1500 ரூபாய் கொடுத்து சேலை வாங்கி வச்சிருக்கேன் பிள்ளைக்கு. பொண்ணு அதை கட்டிட்டு வந்தா போதும். மாமே முறைக்கு மாலையை மட்டும் மாத்திட்டு போச்சுங்க. முக்கா துட்டுக்கு சேலை வாங்கி 3 காசுக்கு நகை வாங்கினாலும் முறை மாமே சீர் அத கட்ட சிறுக்கிக்கு கொடுத்து வச்சிருக்கணும். விஷயம் தெரிஞ்ச பெரிய மனுஷனுங்க வாயில கொலக்கட்டையா வச்சிருக்கிய சொல்றது. கிளவி சொல்றதும் சரிதான். எப்பா வீரனா, என்னங்க பாய் சடங்கு இங்கயா வீட்டுக்குள்ளயா? வீரன் மாதிரி வெளியில உட்கார்ந்துருக்கு. வீரண்ணா, முறமாப்பிள முறைச்சுக்கிட்டு இருக்கியா? வா உள்ள வா. ஆனா நேரம் ஆச்சப்பா, மாலையை மாத்திட்டு குடிச்சே கட்டுங்க, பொண்ணை வர சொல்லி சீரை கொடுத்து அனுப்புங்க. ஆனா வாமா. என்ன வீரண்ணா அங்க உட்கார்ந்துருந்தா அப்படி நேரம் ஆகுது, உள்ள வாப்பா. ஏப்பா வீரனா, கூப்பிடுறது ஒன்னதான், உள்ள எந்திரிச்சுப்பா. சும்மா 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 ஒரே வெக்கம்தான். வீரண்ணா வாடா, வா வா வா. வழிவிடுங்கப்பா. என்ன செய்யணும்? என்ன செய்யணுமா? அருவாளை கையில எடுத்துக்கிட்டு தெரு தெருவா அலைய தெரியுது இல்ல? இந்த மாலை எடுத்து போடு. கொடுத்துட்டு போ, சீர்வரிசைய கூட. அடேப்பா, தாய் மாமன்ல வீரம் ரொம்ப அதிகம்தான். என்னடா மெல்லமா போறதானடா? நல்ல பயம். போமா ராஜா, வா ராஜா வா. இதை எடுத்து வச்சு கட்டு. அவனே ஏன்டா சீக்கு கோழி மாதிரி தோண்டப்படுத்திருக்க? அதான் மல்லிகைப்பூ பூத்துருச்சுல. என்னடா சொல்ற? மல்லிகைப்பூ பூத்துருச்சா? அடே, வீரண்ணா, செவன் கோயில் செவலங்க மாதிரி ஏன்டா தூங்காம உட்கார்ந்துருக்க? ஒண்ணுமில்ல, சும்மா பாடுடா. ஐயா வீரண்ணா,
இல்ல வீரண்ணா, என்ன சத்தம்? அது என்னன்னு போய் பாரு. முத்துப்பேச்சு, 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 என்னம்மா? என்னாச்சு? ஏம்மா கத்துற? சின்னதாயி, என்னடி? களவாடி பையலா? எங்க? மேலையா? எங்கடி மேல? இப்பதானே பார்த்தேன். தூக்கத்துல உளறாதடி. விட்டத்துல களவாடி போய் தொங்குற. என்னடி இது? இப்பதானே பார்த்தேன். இடிச்சு போடுற இடிச்சு. மதிக்கெட்டவளே, மதிக்கெட்டவளே, அசிங்கப்படுத்திட்டியே. 4 வீடு கேக்குற மாதிரி இப்படியா சத்தம் போடுவ? நீ என்ன சின்ன பிள்ளையாடி? வயசுக்கு வந்த குமரி அடக்க உடக்கமா படுக்க வேண்டாம். நீ என்ன கலத்தியாடி? சின்னத்தாய், என்ன ஆச்சு? ஏன் இப்படி கத்துனா? அது ஒண்ணு இல்லக்கா, 2 நாள் சடங்கு சத்தமா இருந்துச்சுல்ல, அதுல ஏதாச்சும் கணக்கா கண்டிருப்பா போல இருக்கு. அதான். அப்படியா? நாங்க என்னமோ ஏதோன்னு பயந்துட்டோம். இங்க பாரு, மறுபடியும் சத்தங்கத்தம் போட்டு ஊரை கூட்டின வாய் கிழிச்சு போட்டுடுவேன். பொத்திக்கிட்டு படுடி. படுத்துக்க. என்ன பிள்ளையோ என்னவோ, பெரிய தொந்தரவா போச்சு. மறுபடியும் சத்தங்கத்தம் போட்டு ஊரை கூட்டின வாய் கிழிச்சு போட்டுடுவேன். ஏன் தாயி சமைஞ்ச பிள்ளை இப்படி ஒத்தையில தண்ணிக்கு போறியே? காத்து கருப்பு பிடிச்சிடாது? உன் ஆத்தாக்காரி கூட துணைக்கு ஒரு ஆள் அனுப்ப கூடாது? இரு இரு, சின்ன பையன் ராசாவ கூட அனுப்பி வைக்கிறேன். எனக்கு ஒண்ணும் துணைக்கு ஆள் வேணாம். யாரும் எங்க கழுத்தை சீவிர மாட்டாங்க. இதெல்லாம் எனக்கு தெரியும். நான் புதுசா சமைஞ்சு வந்துட்டு என்னைய சுத்தி சுத்தி வரேன். நான் மாரிசாமி தேவர் பேத்தி. மல்லிகைப்பூ வேணும், மல்லிகைப்பூ வேணும், மல்லிகை. எனக்கு தெரியும், நீ 3 வருஷம் தூக்கில தூங்கின முனிமா தானே. நான் அதுக்கெல்லாம் பயப்பட மாட்டேன். சாராயம் கொடு, சாராயம் கொடு, சாராயம் கொடு, கால நேரம் நல்லா இருக்கு. கடவுள் வருவாரா? காளியாத்த பக்கத்துல துணை இருப்பாளா? நீதானா? எதுக்கு இப்படி பண்ண? ராத்திரி வீட்டுக்கு வந்தேன், பேரதுல ஊரை கூட்டிட்டு அதான் ஆத்த கடையாக அமுக்கலான வந்தேன். அந்த சூளக்கற்பு நீதானா? சடங்கான புள்ளகிட்ட அந்த விளையாட்டெல்லாம் வச்சுக்காத. எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. முதல்ல நேர்த்தி விடு. சரி சரி, கைத்த போடுறேன், பிடிச்சுக்க. விட்டுட மாட்டே? சும்மா விட்டுடுவானா? அப்ப சரி, தூக்கி விடு.